Hi friends, welcome back to the Internet Cafe YouTube channel. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா காசி தமிழ் சங்கமம் அப்படிங்கிற ஒரு திட்டத்தை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். தமிழ்நாட்டில இருந்து டைரக்டா காசிக்கு வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து கூட்டு போறாங்க. இந்த ஸ்கீம் மூலியமா எப்படி நம்ம வந்து அப்ளை பண்றது? இதுக்கு முழுக்க முழுக்க வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து சென்ட்ரல் கவர்மெண்டே இதுக்கான ஒரு விஷயத்தை வந்து ஸ்டார்ட் பண்ணி கொண்டு போறாங்க. இதுக்கு வந்து டிராவல் பண்றதுக்கும் சரி, ஃபுட் அக்கமடேஷன் இது எல்லாமே வந்து ஃப்ரீயா வந்து ப்ரொவைட் பண்றாங்க. நீங்க ஜஸ்ட் வந்து ஆன்லைன்ல ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து பண்ணாலே போதும், உங்களை வந்து கூட்டு போறாங்க. சரிங்களா? இந்த ஸ்கீமை பத்தி தான் நம்ம முழுக்க முழுக்க ஃபுல்லா டீடைலா இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். வீடியோ வந்து ஃபுல்லா பாருங்க. ஒரு சூப்பரான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. இது போன வருஷம் தான் வந்து லான்ச் பண்ணாங்க 2022ல. 2022ல சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பயணம் அப்படிங்கிற வந்து போயிட்டு வந்துட்டாங்க. அதே மாதிரி இந்த வருஷத்துக்கு வந்து டிசம்பர் மந்த் வந்து ஸ்டார்ட் பண்ண போறாங்க. அதுக்கு உண்டான விஷயங்கள் எல்லாமே வந்து இப்போவே வந்து போயிட்டு இருக்குது. அதுக்கான ஒரு அப்டேட் தான் வந்து இதை வந்து இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்க போகிறோம். சரிங்களா? வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்க நார்மல் பண்ணிச்சுப்போங்க. நம்ம சேனல் வந்து போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லேட்டஸ்ட் இன்ஃபர்மேஷன் எல்லாமே உங்களோட மொபைல் நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும். சரி வாங்க இப்போ நம்ம டேரெக்டாக வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து காசி விஸ்வநாதர் டெம்பிளுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா கூட்டு போகிறாங்க. இது யார் வந்து கூட்டு போகிறாங்க அப்படின்னா மத்திய அரசாங்கத்தால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஸ்கீம் வந்து ரன் ஆகிட்டு இருக்குது. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா காசி தமிழ் சங்கமம் 2.0 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கீம் வந்து ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்கீம் வந்து எப்போ வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னா நவம்பர் 19, 2022 தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கீம் வந்து நம்ம பிரதான் மந்திரி மூலியமா வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கீம் வந்து ரன் பண்ணாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வருஷத்துக்கான இந்த காசி தமிழ் சங்கமம் அப்படிங்கிற இந்த முக்கியத்துவத்தில் வந்து என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது எல்லாமே இந்த வெப்சைட்டில் வந்து கொடுத்துருக்காங்க. எப்படி இந்த அப்ளிகேஷன் எப்படி நம்ம வந்து ஃபில்டர்லாம் வந்து அப்ளை பண்ண முடியும் அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோ நம்ம வந்து பார்ப்போம். இப்போ நம்ம ஒன் பை ஒன்னா இதில் வந்து செக் பண்ணலாம். இப்போ நான் அப்ளிகேஷன் லிங்க் வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 2023 காசி தமிழ் சங்கமம் முக்கியத்துவம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பாருங்க, இதில் முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா காசி தமிழ் சங்கமம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் மந்த் டிசம்பர் 17ஆம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அதான் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. டிசம்பர் 17லேருந்து டிசம்பர் 30 வரைக்கும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2023 புனித தமிழ் மாதமாக உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மார்கழியில் முதல் பாதியில் உங்களுக்கு வந்து கொண்டு வர போகிறோம் அப்படிங்கிற வந்து சொல்லியிருக்காங்க. இது 2022லேயே வந்து ஸ்டார்ட் பண்ணப்பட்ட ஒரு திட்டம். இந்த திட்டம் வந்து எதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு வராங்க அப்படின்னா இந்த நம்ம தமிழ்நாடு டு காசிக்கு இடையில வந்து ஏகப்பட்ட நம்ம இந்திய கலாச்சாரங்கள்லாம் இருக்குது. அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த பக்தர்களை வந்து பார்க்கணும், அதை வந்து ஒரு எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த திட்டத்தை வந்து ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க. சாதாரண ஒரு சாமானியனால வந்து பார்த்தீங்கன்னா காசிக்கு போகிறது அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்றியமையாக தான் இருக்கும். என்னதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒர்க் பண்ணிட்டு நம்ம வெல்த்தில் இருந்தாலும் காசிக்கு போகிறது அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே போயிட முடியாது. அது சரியான ஒரு ரெஸ்பான்சிபிள் எடுத்துகிட்டு ஃபேமிலியோட போகிறவங்களும் இருப்பாங்க, தனியாக போகிறவங்களும் இருப்பாங்க. பட் அதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்டே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எல்லாமே ஸ்பெண்ட் பண்ணி உங்களை கூட்டிகிட்டு போகிறத வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. இது எல்லாமே ட்ரெயினில் தான் உங்களுக்கு வந்து கூட்டு போக போகிறாங்க. அதுக்கான எல்லா முக்கியத்துவமே உங்களுக்கு இதில் வந்து கொடுத்துருக்காங்க, படித்து பாருங்கள். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெயின் டிக்கெட், அதாவது ட்ரெயின் ஸ்கெடியூல் சொல்லிட்டு உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. எந்த டேட்லேருந்து எந்த டேட் வரைக்கும் ஸ்டார்ட் ஆகுது அப்படிங்கிற எல்லாமே கொடுத்துருக்காங்க. டிசம்பர் 15ஆம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆகுது. பெரம்பூர்லேருந்து உங்களுக்கு வந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படிங்கிற சொல்கிறாங்க. ட்ரெயின் நம்பரு, எந்த டேட்லேருந்து எந்த டேட் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா போகுது அப்படிங்கிறது எல்லாமே உங்களுக்கு A to Z இதில் வந்து உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி டிசம்பர் 15, அதுக்கப்புறம் 17, அப்புறம் 19, 21, 23, 25, 27 கிட்டத்தட்ட வந்து நமக்கு ஒரு வாரம் டைமிங் நம்மளுக்கு வந்து சொல்லியிருக்காங்க. இந்த ஒரு வாரத்தில் அவங்கள வந்து கூட்டு போவோம் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ட்ரெயின் டிக்கெட்ஸ் எல்லாமே நீங்கள் புக் பண்ணிட்டீங்கனாலே அவங்களே உங்களுக்கு ட்ரெயின் டிக்கெட் எல்லாமே வந்து போட்டு கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் கல்வி திட்ட அட்டவணைன்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து அகாடமிக் ப்ரோக்ராம் ஸ்கெடியூல் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் கலாச்சாரம் கல்ச்சர் ரிலேட்டடாக உங்களுக்கு ப்ரோக்ராமிங் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் காசி வருகை அட்டவணை அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இதை நீங்கள் வந்து விசிட் பண்ணி காசி வருகை விசிட்டை நீங்கள் செக் பண்ணணும் அப்படின்னா காலையில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து காலை சிற்றுண்டி பிறகு உங்களுக்கு வந்து காசி விஸ்வநாதர் கோயிலில் வந்து சுற்றி காமிச்சிட்டு அப்படியே வந்து மதியம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுட்டு உங்களுக்கு வந்து கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து கங்கையில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா படகு சவாரி எல்லாமே போயிட்டு அப்படியே பார்த்துட்டு வரலாம் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. 2 days உங்களுக்கு வந்து இருக்கும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. 2ஆம் நாள் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளூர் கோயில்களில் வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டு அதுக்கப்புறம் தென்னிந்தியா பகுதிகளில் குறிப்பிட்டுள்ள லேட்டஸ்ட்டாக ரொம்ப ட்ரெண்டான கோயில்ஸ் எல்லாமே வந்து பார்த்துட்டு அவங்க அப்படியே கூட்டு வந்துடும் அப்படிங்கிறத வந்து சொல்கிறாங்க. சரிங்களா? எல்லாமே உங்களுக்கு வந்து ப்ரோக்ராமிங் ஸ்கெடியூல்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க, செக் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா அயோத்தி மற்றும் வந்து பார்த்தீங்கன்னா பிரயாராஜ் வருகையின் அட்டவணைன்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அதையுமே நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. அது எந்தெந்த டேட்லேருந்து எந்த டைமிங்குள்ளே உங்களுக்கு வந்து இருக்கும் அப்படிங்கிறதையும் உங்களுக்கு இந்த இடத்துல மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நீங்கள் ஃபுல்லாக வந்து பாருங்கள். சரிங்களா? இது பார்த்து முடிச்சுட்டு அப்படியே கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணி வரும்போது இந்த இடத்துல காசி தமிழ் சங்கமம் 2023 ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக இது வந்து யார் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணலாம் அப்படின்னா முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து ஆசிரியர்கள் டீச்சர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா தொழில் வல்லுநர்கள்
ப்ரொஃபஷனலாக இருப்பாங்க இல்லையா, அவங்க எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து ஆன்மீகத்தில் ரொம்ப எக்ஸ்பர்ட்டாக இருப்பாங்க இல்லையா, லைக் வந்து இந்த ஜோதிடர், ஜாதகம்லாம் எழுதுறாங்களா, அவங்க எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து போகலாம் அப்படிங்கிற சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்மர்ஸ், அக்ரிகல்ச்சர் ரிலேட்டடாக இருக்கக்கூடியவங்க, கைவினை பொருட்கள் தயாரிக்கக்கூடியவங்க, அதில் பிஸ்னஸ் பண்ணுறவங்க போகலாம். அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா ரைட்டர்ஸ், எழுத்தாளர்கள் போகலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வர்த்தகர்கள், தொழிலதிபர்கள், பிஸ்னஸ்மேன் பண்ணலாம் போகலாம். அதுக்கப்புறம் ட்ரேடர்ஸுங்கிறதுமே உங்களுமே வந்து போகலாம். இப்போ இதை தாண்டி வந்து மற்ற நார்மலாக இருக்கக்கூடிய பீப்புள் வந்து போகலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா தாராளமாக போகலாம். அதில் நீங்கள் உங்களுக்கு எந்த கேட்டகரி இருக்கோ அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பார்த்து வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் கேட்பீங்க, வந்து நாங்கள் வந்து ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கோம், நாங்கள் வந்து ஒர்க்குக்கு போயிட்டுருக்கோம், நாங்கள் வந்து வீட்டில் சும்மாவே இருக்கோம், இதுக்கு வந்து நாங்கள் எந்த கேட்டகரியிலேருந்து அப்ளை பண்ண அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் கேட்பீங்க. நீங்கள் உங்களுக்கு இதில் எந்த கேட்டகரியோ உங்களுக்கு ஒத்து போகுதோ, எது ரிலேட்டடாக நீங்கள் இருக்கீங்களோ அதுக்கு கிளிக் பண்ணி நீங்கள் பட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணுங்கள். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஸ்டூடெண்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் உங்களுக்கு வந்து பண்ணி காட்டுறேன். இந்த இடத்துல ஸ்டூடெண்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணிவிட்டு ஸ்டூடெண்டோடைய ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், அவங்களுடைய ஜெண்டர் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து அவங்களுடைய ஏஜ், இப்போ கரண்ட்டாக வந்து அவங்க ஏஜ் வந்து என்னவா இருக்கோ அந்த ஏஜ் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து அவங்களுடைய இமெயில் ஐடி, அவங்க ஃபோன் நம்பரு, அவங்க எந்த ஸ்டேட்ல இருந்து வந்து அப்ளை பண்ணுறாங்க. இது தமிழ்நாடு பாண்டிச்சேரிக்கு மட்டும் தான் பொருந்தும், ஏன்னா நம்ம சவுத்துக்கு மட்டும் அப்படிங்கிறனால பாண்டிச்சேரினா பாண்டிச்சேரி கொடுங்க, தமிழ்நாடும் கொடுத்துக்கோங்க. கொடுத்து முடிச்சுட்டு நீங்கள் தமிழ்நாட்டில் எந்த டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து வரீங்களோ அந்த டிஸ்ட்ரிக்டை கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் கோவிட் தடுப்பூசி போட்டதுக்கான சர்டிஃபிகேட்ஸ் உங்ககிட்ட இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் இந்த இடத்துல எஸ்ன்னு கொடுங்க, இல்லை அப்படின்னா நோன் கொடுத்துக்கோங்க. நீங்கள் எப்போதாவது பயணம் செய்கிறீர்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நீங்கள் எஸ், நான் வந்து காசிக்கு ஆல்ரெடி போயிருக்கேன் அப்படின்னா காசிக்கு செலக்ட் பண்ணிக்கோங்க. இல்லை அப்படின்னா இந்த இடத்துல நீங்கள் எதுவுமே வந்து ஃபில் பண்ண தேவையில்லை. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஐடி ப்ரூஃப் ஒன்று நீங்கள் வந்து அட்டாச் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆதார் கார்டே கொடுங்க, அதான் வந்து ஐடி ப்ரூஃப்க்கு எடுத்துக்குவாங்க. ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா ஆதார் கார்டு அப்படிங்கிறத வச்சுருந்தீங்கன்னா அதை கொடுங்க, 1 MB ஃப்ரண்ட் அண்ட் பேக் பிடிஎஃபாக கொடுங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா ஸ்கெடியூல் ட்ரெயின், திட்டமிட்டபடி ட்ரெயின் ஏசி அப்படிங்கிற பிகாம் ரிலேட்டடாக படிக்கணும், அக்கௌண்ட்ஸ் கொடுங்க. இதில் நீங்கள் வந்து எதுவோ அதை கொடுங்க. இன்ஜினியரிங்னா இன்ஜினியரிங் அப்படிங்கிற செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து வந்து மற்ற நடவடிக்கைகள், நீங்கள் வந்து ரொம்ப ஸ்பெஷல் கேட்டகரியாக இருக்கீங்க, என்சிசி, என்எஸ்எஸ், ஸ்போர்ட்ஸில் நீங்கள் வந்து ஒரு பீப்புள் மெம்பராக இருக்கீங்கன்னா அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. இல்லைனா அதை கூட வந்து விட்டுருங்க, தேவையில்லை. இது எல்லாமே கொடுத்து முடிச்சுட்டு நீங்கள் வந்து கரெக்டாக தான் கொடுத்துருக்கீங்களா அப்படிங்கிற வெரிஃபை பண்ணிவிட்டு இந்த இடத்துல ரெஜிஸ்டர் அப்படிங்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணி நீங்கள் என்ன பண்ணிடுங்க அப்படின்னா ரெஜிஸ்டர் வந்து பண்ணிக்கோங்க. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரொசீஜரை வந்து கொடுத்துருக்காங்க. இதே மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே டீச்சர்ஸாக இருந்தாலும் சரி, இல்லை மற்றபடி நீங்கள் வந்து ஒரு பிஸ்னஸ் மேனாக இருக்கீங்க அப்படின்னாலும் இதுக்கு நீங்கள் வந்து அப்ளை பண்ணுங்கள். வேறு ஃபர்தராக உங்களுக்கு ஏதாச்சும் வந்து டவுட்ஸ் தேவைப்படுது அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய இந்த காசி தமிழ் சங்கமம் அப்படிங்கிற அஃபிஷியல் வெப்சைட்டை நீங்கள் வந்து கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். அதை பார்த்துட்டு நீங்களும் வந்து அப்ளை பண்ணுங்கள். ஃபேமிலி அப்ளை பண்ணுறீங்கனாலும் ஃபேமிலியை வந்து அப்ளை பண்ணிக்கலாம். நம்ம நெக்ஸ்ட் ஒரு அனதர் வீடியோவில் மீட் பண்ணுவோம். இந்த வீடியோ உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.